இல்லை, விஜயனை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா 15க்கு மேற்பட்ட தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு இருக்கு. ஆதாரம் இல்லாமல் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு விஜயன் 2 பேரும் யார் ஒருங்கிணைப்பு? விஜயனுடைய செல்போன்ல திருநாவுக்கரசோடு தொடர்ந்து பேசி இருப்பதற்கான காரணம் என்ன? திருநாவுக்கரசு அவங்களோட சேனல் ஓனரா? தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு குதிரை பேரம் தான் காரணம் போலீஸ் சொல்லுது. குதிரை பேரம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது விஜயனுடைய கடமை. ஊடகவியலாளர் விஜயனுடைய பரபரப்பு பதிச்சு ப்ரெஸ் கிளப்பு எல்லாம் வந்த உடனேயும் முதலமைச்சர் நாலேஜ் போன பிறகு சரி இதை கொஞ்சம் விட்டுருங்க அப்படியே ராதாகிருஷ்ணன் மோடி செக்ரட்டரியாக வந்துட்டார். சுகாதாரத்துறை செயலாளர் தான். நான் என்ன கேட்குற நடைமுறை, புதுசாக வந்து செயலாளர் போய் அமைச்சரை பார்க்கணுமா, இல்லை அமைச்சர் வந்து செயலாளரை பார்க்கணுமா? யார் பெரிய பதவி? அமைச்சர் தான். அமைச்சர் பூங்குத்தோட வந்து ராதாகிருஷ்ணன் பார்க்குறாரு. இந்த காட்சியை கண்ணால் பார்க்க அமைச்சர். அப்போ ஊழலின் மொத்த உருவம் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் நீட் நடத்துலாம் கையெழுத்து போட்டவர் தான் ராதாகிருஷ்ணன். விஜய் ஆட்சி தானே இது, ஏடிஎம் ஆட்சியா? அது எஸ்ஐக்கு கொஞ்சமாவது இன்ஸ்பெக்டர் யாருக்கா கொஞ்சமாவது நீலாங்கர் இன்ஸ்பெக்டர் கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். நான் ஆதாரம் இல்லை, எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு. அவனை ஏன் ரிமாண்ட் பண்ணாமல் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு விட்டார். இதுக்கு முன்னாள் எம்எல்ஏ அசோக் தான் புரோக்கர். இது விஜய் ஆட்சியா? எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கங்கய்யா. வணக்கம். மூத்த ஊடகவியலாளர் விஜயன் அவர்கள் புதிய தலைமுறையில் வேலை செய்கிறாரு. இது வரைக்கும் அரசியலுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர் நிறைய பேர் திமுக ஆட்சி காலத்துலேயும் கைது செய்யப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது முதல்ல ஒரு சேட்டலைட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகவியலாளரை அதாவது அந்த எம்எல்ஏக்கள் விலைபேசிய விவகாரத்தில் ஒரு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கார், பிறகு கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. பல கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. கனிமொழியாக இருக்கட்டும், நம்ம வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறாங்க. முதல்ல யார் அந்த விஜயன்? அவருடைய கைதுக்கு, அவருடைய அந்த விசாரணைக்கு வர வைத்ததுக்கு என்ன காரணம்? இல்லை, விஜயனை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கு காரணம் என்னென்னா ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இவர் பேரை சொல்கிறார். இந்த நபர்கள் 15க்கு மேற்பட்ட தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இது எப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு இந்த விஜய் ரசிகர் மன்ற ஆட்களோடு இந்த ஊடகவியலாளர் அத்தனை பேரும் தொடர்பில் இருந்திருக்கு. அப்போது இவர்களுக்கு அந்த எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு அவருடைய ஃபைனான்ஸு ஸ்டேட்டஸ் என்ன, இவர்களுடைய பின்னணி என்ன, குடும்ப பின்னணி என்ன, எல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய நபர்கள் இந்த பத்திரிகையாளர் தான், ஊடகவியலாளர் தான். அப்போது இவர்கள் மேகலயா ஃபார்முலா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுருந்துருக்காங்க. அதில் என்னன்னா, மேகலயாவில் 2 பிஜேபி தான் வெற்றி பெற்றது. ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆட்சி முற்று முழுதாக காணாமல் போச்சு. அதே போல் அருணாச்சல் பிரதேசில் பாஜக ஒரே எம்எல்ஏ தான். பாஜகவில் அருணாச்சல் பிரதேசில் இப்போ பாஜக ஆட்சி. இதே ஃபார்முலா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை திருநாவுக்கரசு தலைமையில் விஜயன் போன்ற இன்னும் பல முகம் தெரியாத நபர்களை திருநாவுக்கரசு இணைச்சிருக்கார். இது அவர் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். இதில் மதுரை கணேசன் ஒருத்தர் திமுக இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவர் தான் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய்கிட்ட பேசியிருக்கார். இந்த பட்டியலில் 15 பேர் இருக்காங்களாம். 15 பேருக்கும் 35 கோடி முதல் 50 கோடி வரை பேர். நீ 50 கோடினா யாரும் வாயை புழக்கத்தான் செய்வான். 50 கோடி சாதாரண பணம் அல்ல. திமுக இதுக்காக 750 கோடியை ஒதுக்கியிருக்கு. 1800 கோடின்னு சொன்னாங்க. இப்போ நான் பாதியை சொல்லுவான். 15 பேருக்கு இந்த பேமெண்ட். அவங்க குடும்பம்,
உறவினர்கள் வழியாக இந்த டீலிங் போயிருக்கு. இது நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்போ திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த செய்தி வெளியில் வந்தது. ஊத்தங்கரை இளையராஜா, உசிலம்பட்டி விஜய், ஸ்ரீ வைகுண்டம் சரவணன் 15 பேர் இந்த பட்டியல் இருக்காங்களாம். 50 கோடிக்கு ஆசைப்பட்டவங்க பட்டியல் 50 40. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 5 கோடி ரூபா எடுத்தால் நமக்கு 15 பேருக்கு 75 கோடி ரூபா கிடைக்குது. எந்த ஊடகத்தில் அவன் கொடுப்பான் சம்பளம்? அவன் இப்போ அந்த எம்எல்ஏக்கு என்ன முடிவு பண்ணிட்டான், 50 கோடி கிடைச்சா போது, கட்சி வேண்டாம் ஒன்று வேண்டாம், தலை முழுகிட்டு 50 கோடி கொண்டு போய் ஆலியார் டேம், பொள்ளாச்சி ஆலியார் டேம் பக்கத்தில் ஏக்கரா 50 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். 50 கோடிக்கு ஒரு 100 ஏக்கரா கிடைக்கும். பெரிய பண்ணையாராக மாறிடலாம். வருஷத்துக்கு அது கீழே விழுகிற மட்டையே 10 லட்ச ரூபாய் இப்போ விழுகும். அப்போ இளநீ எவ்வளோ? இப்படியெல்லாம் முடிவுக்கு வந்துட்டான். இவன் என்ன முடிவுக்கு வந்துட்டான், ஊடகமும் வேண்டாம், ஊடகவியலாளர் வேண்டாம், ஒரு கத்திரிக்காய் வேண்டாம், ஒரு ஆளுக்கு 5 கோடி எடுத்துக்கலாம், 15 பேருக்கு 75 கோடி எடுத்துக்கலாம், ஆளுக்கு 5 கோடி 10 கோடி கிடைக்கும். இந்த இப்போ இதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நக்கீரன் காமராஜுக்கு இதான் தொழில். திமுக இருந்த காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் உல்லாவை அதிமுக கூட்டணியில் திமுக கொண்டு போய் சேர்த்தது காமராஜ் தான். ஜாபர் சேட்டு திமுக கவர்மெண்ட், ஜாபர் சேட்டு ஐஜி, ஜாபர் சேட்டு இன்டெலிஜென்ஸ் பொறுப்பாக இருந்த காலத்தில் காமராஜ் எதை சொல்லுகிறாரோ அதுதான் கருணாநிதிக்கு சட்டம். அப்பான்னு தான் கூப்பிடுவார். நாங்கள் ஒரு கருணாநிதியை பார்த்து ஒரு 15-20 வருஷம் இருக்கும். பத்திரிகையாளர் நல வாரியத்துக்காக போனால் காமராஜ் போய் கருணாநிதி காலடியில் உட்காந்துட்டார். நாங்களே ஏற்ற மாதிரி சோபாவில் உட்கார இடமில்லாத நின்றுட்டு இருந்தோம். காமராஜ் எங்கே உட்கார்ந்தார்? ஒரு ஊடகவியலாளர் எப்படி இருக்கணும்? காலடியில் உட்காராத ஊடகவியலாளர். இப்படி தான் இந்த தமிழ்நாட்டில் இப்படி அரசியல் கூறுகட்டுக்கு சின்னாவுனமாக போச்சோ, ஊடகவியலாளர்களும் இதே போல தான் போச்சு. நீங்கள் குமுத பத்திரிகை அலுவலகம் இன்றைக்கு வரைக்கும் முதலாளி கிடைக்கவே இல்லை. ஆக்கிரமிப்பாளர் கையில் இருக்கு. எத்தனை வருஷமா? எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாக இருக்குது. இதுக்கே குபேந்திரன் அவர் ஒரு ஊடகவியலாளர் பேரில் இருக்கார். செத்துப்போன கோசல்ராவ், செத்துப்போன ஜான் வில்கின்ஸ், அவங்க மர்டர் கேஸ் அக்யூஸ்டு. இப்படி ஒரு கும்பல் தான் ஊடகவியலாளர்கிற பேரில் எதை ஆக்கிரமிச்சிட்ருக்கான். 1000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள குமுதம் நிறுவனத்தை வேலைக்கு வந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்த வரதராஜ ஐயர் தான் வச்சுருக்கார். இதுக்கு இவங்கெல்லாம் அடியார். யார்? குபேந்திரன், கோசல்ராவ் இப்போ இல்லை, செத்து போயிட்டான், ஜான் வில்கின்ஸ், இப்படி ஒரு பட்டியலே இருக்குது. அப்போது மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா? முதலாளி அமெரிக்காவில் இருக்கான், எஸ்ஏபி செட்டியாருடைய மகன் ஜவஹர் பழனியப்பன். இங்கே ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து வரதராஜ ஐயருக்கு இது அப்படியே போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜாங்கிட்டு ஏகே விஸ்வநாதன் 2 பேரையும் வைத்து அந்த செட்டியாரை ஓட விட்டு எஸ்ஏபியுடைய மனைவி ஆட்சி அந்தம்மா ஜெயலலிதா ஆஃபீஸுக்கு போகுது. ஆஃபீஸ் பூரா சோப்பாயில் ஊற்றி விட்டானுங்க, வலிக்கு விழுந்து சாப்பிட்டோம்னு. அந்த அம்மா லிஃப்ட் ரிப்பேர் ஆகி போச்சு. படியில் ஏறி கூட அந்த அம்மா தன்னுடைய கணவனுடைய சீட்டுக்கு போக முடியல. அப்போ இப்போ விஜயன் விஷயத்துக்கு என்ன, அதுக்கு என்னையா தொடர்பு? அதுக்கு விஜயன் விஷயத்துக்கு எதுக்கும் என்ன தொடர்பு? விஜயன் இந்த மேகலயா ஃபார்முலாவில் குதிரை பேரத்தில் அவரும் ஒரு ஆள். திருநாவுக்கரசு ஒரு இந்த குதிரை பேரத்துக்கான ஆள். அதுக்கு ஆதாரம் இருக்குது, கைது செய்து சிறையில் போட்டிருக்கோம். அவர் உங்கள் பேரெல்லாம் சொல்கிறார், நீங்களும் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டீங்க. ஏன்னா பல சட்டமன்ற உறுப்பினர் கூட சகஜமாக பேசக்கூடிய ஆள் விஜயன். சகஜமாக அவனுடைய ஃபைனான்ஸ் பின்னணி, ஃபேமிலி பின்னணி எல்லாம் தெரிஞ்சால் சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ ஒரு ஊடகவியலாளர்னா சாதாரணமாக பேசுவான். அப்போ நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேரம் பேசுகிறீங்க, என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன கதை? அப்போ இதை அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார், பல விஷயங்களை மறைச்சிருக்கார். இதில் நீங்கள் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக ஆதாரம் இருக்குது, உங்களுக்கு கைது பண்ண போகிறோன்னு தான் உட்கார வச்சுருக்காங்க. இதில் இன்னும் பல பேர் இருக்காங்க விசாரிக்க வேண்டிய ஆட்கள். தாவைக்க எம்எல்ஏக்களே ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அப்போ ஊடகவியலாளர்கள் இதை தாண்டி ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் 2 பேருக்கு இருக்காதல்ல. இது போன்ற ஒரு பெரிய குழுவை இயங்கி இருக்கு. இப்போ இதில் ஊடகவியலாளர் விஜயனுடைய பரபரப்பு பதிச்சு, ப்ரெஸ் கிளப்பு எல்லாம் வந்த உடனே முதலமைச்சர் நாலேஜ் போன பிறகு சரி இதை கொஞ்சம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க.
நம்ம எம்எல்ஏக்களை நம்ம பாதுகாத்துக்குவோம். இதுதான் நேற்று இரவு நடந்தது. அப்போது ஆதாரம் இல்லாமல் ஐபிடிஎஸ் திருநாக்கரசு விஜயன் 2 பேரும் யார் ஒருங்கிணைத்தது? நீங்கள் இதில் முதல் பேரை 35 கோடி ரூபா 35 கோடி ரூபா இதில் விளையாண்டுருக்கு ஒரு ஆளுக்கு. தெரிந்த பிறகு அமல்ராஜிட்டு இருந்த அந்த கோப்பு இவன் வாங்கிட்டு போயிட்டான். யார்? டெல்லி வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை. இப்போ கோப்பு யார்கிட்ட இருக்கு? டெல்லிக்கு போயிடுச்சு. இந்த 35 கோடி ரூபா ஏது, எப்படி வந்தது, யார் இது? கள்ளப்பணமா நல்ல பணமா? வரி கட்டியிருக்கீங்களா? அவன் விசாரித்தான் செய்வான். அப்போது இந்த 35 கோடி ரூபாய் பணம் எங்கே இருந்தது? வாங்கிட்டீங்களா, வாங்கலையா? நீங்கள் எவ்வளோ கமிஷன் வாங்கினீங்க? எல்லாம் கோடிகளில் தான் கமிஷன். இந்த விசாரணை இப்போ வரைக்கும் நீளுது. என்ன ஃபார்முலானா மேகாலயா ஃபார்முலா. மேகாலயாவில் 2003 2009 வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. டிடி லபங்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அதுக்கு பிறகு 2009-18 காங்கிரஸில் டாக்டர் முகுல் சங்மான் ஒருத்தர் இருந்திருக்கார். 14 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததா, 18 காங்கிரஸ் ஆட்சி முழுமை அடைஞ்சிருச்சு. 2 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 60 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. இப்போது 2018 26 வரைக்கும் கான்ராட் சங்மான் இப்போ சிஎம்மாக இருக்கார். இவர் யார் தயவில்? பிஜேபி தயவில். பிஜேபி தான் எத்தனையும் ஒட்டச்சு. அதாவது 60 தொகுதி அங்கே என்பிபின்னு ஒரு கட்சி, தேசிய மக்கள் கட்சி, 26 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. 26 எம்எல்ஏ ஜெயித்தவர்கள் இப்போ அங்கே சிஎம். ஐக்கிய ஜனநாயக கட்சி யூடிபி 11 எம்எல்ஏ இருக்காங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது உடைச்சி எடுத்தது பாஜக. மம்தா கட்சி 5 எம்எல்ஏ இப்போ அவங்க தான் எதிர்கட்சி மேகாலயாவில். அதே போல் மக்கள் குரல் கட்சி விபிபி, ஹெச்எஸ்பிடிபி ஹில் ஸ்டேட் மக்கள் ஜனநாயக கட்சி, அதாவது ஹில் ஸ்டேட்டு பப்ளிக் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, சுயேச்சர் 2. இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதியா. அங்கே யார் வந்தாலும் சரி, அது காங்கிரஸை அங்கே ஒழிச்சு முடிஞ்சுது. அருணாச்சலத்தில் மொத்தம் பிஜேபி இப்போ பிஜேபி ஆட்சி ஒரே எம்எல்ஏ தான் பிஜேபிக்கு. இதே ஃபார்முலா எங்கே? தமிழ்நாட்டில் மேகாலயா ஃபார்முலாவை திமுக செய்யுது. திமுகவுக்கு யார் பின்னணி, இதில் யார் நேரடியாக பணம் கொடுத்தாங்க? செந்தில் பாலாஜி அசோக்கோடு முடிஞ்சுதா, இல்லை டவுசர் பாய்ஸ் வரைக்கும் நீளுதா? டவுசர் பாய்ஸ் தான். ஏன்னா இவ்வளோ கோடியை இறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆளுக்கு 35 கோடி அப்படின்னா 15 எம்எல்ஏக்களுக்கு ஏறக்குறைய 500 கோடி. இந்த 500 கோடி பணம் யாருடைய பணம், எங்கேருந்து வருது? இது கள்ளப்பணமா, வரி கட்டிச்சா? கண்டிப்பாக இதை கள்ளப்பணமாக தானே இருக்கும். இது வரியெல்லாம் கட்டி லீகலாக வராதல்ல. அப்போ ஒரு ஆளுக்கு 35 கோடினா 15 பேர் செட்டில் பண்ணுற வரைக்கும் போயிடுச்சு. என்ன அசைன்மெண்ட்டுனா, நீங்கள் அப்படியே இருங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற பொழுது நீங்கள் ஓட்டை மாற்றி போடணும். உன் கட்சிக்கே துரோகம் பண்ணணும், உன் கட்சிக்கே துரோகம் பண்ணணும். இதுதான் அசைன்மெண்ட். நீங்கள் இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை. புதிய தலைமுறையில் விஜயன் அவர்கள் தாவேக்கா சொந்தமாக கேள்வி எழுப்ப, அதனால ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக ஊடகவியலாளர்களை ஒரு அச்சுறுத்துற போக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. வேல்முருகன் உள்ளிட்ட கனிமொழி உள்ளிட்ட எல்லாருடைய கருத்தும் அதுவாக இல்லை. அது நீங்கள் ஊடகவியலாளர்னா அவ்வளோ பேரும் முழு மூச்சு ஆதரிப்பாங்க, அது இயற்கை, நான் அதை மறுக்கலை. ஆனால் விஜயனுடைய செல்போனில் திருநாவுக்கரசோடு தொடர்ந்து பேசி இருப்பதற்கான காரணம் என்ன? திருநாவுக்கரசு ஒரு சேனல் ஓனரா, யூடியூப் கூட இல்லை மூடிட்டார். தொடர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு குதிரை பேரம் தான் காரணம் போலீஸ் சொல்லுது. குதிரை பேரம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது விஜயனுடைய கடமை. இல்லை, விசாரணைக்கு போயிட்டு வந்தால் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் மறுபடியும் அழைக்க வந்தாங்கன்னு தானே நியூஸில் போடுறாங்க. இல்லைங்க, நியூஸில் போடுறது நமக்கு தெரியாதா? புதிய தலைமுறை பச்சை முத்தே அக்யூஸ்ட் ஜெயிலில் இருந்தாலும் கல்லூரி சீட்டை விற்கிறாள். என்ன ஜனநாயகம் அங்கே கொடுக்குது? இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களா? இதெல்லாம் இவர்களெல்லாம் ஊடகவியலாளர் கேட்குறேன். வின் டிவி தேவனாதான் 4 வருஷமாக ஜெயிலில் கிடக்கிறாரு. இவரெல்லாம் ஊடகவியலாளரா? மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் 1000 கோடியை காணாம். இவர்களாம் ஊடகவியலாளரை சொல்லுங்கள். நியூஸ் 7 வைகுண்டராஜன் மேலே சிபிஐ பல வழக்கு இருக்குது. கனிம வளம் திருட்டு, கப்பலை ஏற்றி அனுப்பின வழக்கு பல வழக்கு இருக்குது.
இவர்களாம் ஊடகவியலாளரா? இங்கே வேலை பார்த்தால ஊடகவியலாளரா? ப்ரெஸ் கிளப்பு எத்தனை அக்யூஸ்ட் அங்கே ஜெயிலில் கிடந்தான். ப்ரெஸ் கிளப்பில் வந்து 3 பேர் குண்டா சட்டம். உலகத்திலேயே பத்திரிகையாளர் சங்கத்தில் குண்டா சட்டம் போடுவானாங்க. சவுக்கு அங்கே தான் இருந்தான், கிஷோர் கே சாமி, அன்பழகன் எல்லாம் பிளாக்மெயிலர். சவுக்கு என்ன இப்போ பத்திரிகையாளரா? சாட்டை என்ன பத்திரிகையாளரா? அப்போ பத்திரிகையாளர் என்னங்க அடையாளம்? 2 பக்கம் சேராமல் நடுநிலையாக 2 பேரையும் செய்கிற குற்றங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பவன் தான் பத்திரிக்கையாளர். பச்சைமுத்து கம்பெனிகளில் போனீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காரு, அதுக்குள்ளே தான் நீங்கள் வேலை செய்யணும். பச்சைமுத்து மீறியோ பாஜகவை மீறியோ நீங்கள் இப்போ ஏன்னா சென்ட்ரல் லைசன்ஸ் வேணும் மெடிக்கல் காலேஜ். அங்கே காட்டாங்குளத்தூரில் ஏரியுமே மடக்கி வச்சுருக்கேன், பல 100 ஏக்கர். இதெல்லாம் பேசுவீங்களா புதிய தலைமுறையில்? இதுக்கு ஆதரவாக இருக்க அயோக்கிய பயிலுக்கு தான் அங்கே டிபேட்லேயே உட்கார்றான். பல ஏக்கர் ஏரி நிலம் மடக்கப்பட்டு ஏரி எப்போ வாங்கி பச்சைமுத்து வச்சு வெட்டினாரா? காட்டாங்குளத்தூரில் பச்சைமுத்து ஏரி வெட்டினாராங்க. மானக்கட்ட பயிலுக்கு கேட்குறேன், அங்கே டிபேட்டுக்கு போகிறவனை பற்றி கேட்குறேன். எல்லா புரோக்கர்கள், தரகர்கள், அயோக்கிய பயிலுக்கு. ப்ரெஸ் கிளப்பு 25 வருஷம் பூட்டி கிடந்தது, தேர்தலே இல்லாமல். எத்தனை பூட்டை உடைச்சிருக்கோம், எத்தனை உள்ள பூந்து, எத்தனை போராட்டம், எத்தனை வருஷம் போராட்டம். இவெல்லாம் பத்திரிக்கையாளனா? உள்ள சாராய் விற்பானு எனக்கு தெரியும், பாண்டிச்சேரி கடத்தி கொண்டு வந்து. இப்போ ப்ரெஸ் கிளப் குடிக்கிறோம்னா அங்கே பாண்டிச்சேரி சலத்தை விற்பான். இது பத்திரிக்கையாளர் பண்ணுற மாதிரி. இப்படி அரசியல்வாதிக்கு உண்டான தகுதியை திமுக அதிமுக இழந்துட்டான். அதிகாரிகளுக்கான தகுதியை அதிகாரி பூரா இழந்துட்டான். அசலாக்காருக்கு என்ன கொடுங்க, நான் கிளம்புறேன்ட்டார். தெரியுமா? நான் வேலை பார்க்க முடியாதுங்க, இந்த ஊழல் அரசாங்கங்க, ஊழல் பயிலுங்க, என்ன ஆளை கொடுங்க, நான் டெல்லியே அமைதியாக இருக்கேன், இந்த ஊழலுக்கு நான் துணை போக முடியாதுட்டார். அப்போது இதுதான் தமிழ்நாடு. அடுத்து மக்கள் நம்பிக்கை ஊடகம். எல்லாம் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சந்தக்காரன் பூரா சேனலு டிவி ஆரம்பிச்சிட்டான். அப்போது உண்மை வர்றதே இல்லை. பச்சைமுத்துக்கும் வைகுண்டராஜனுக்கு தொழில் போட்டியில் தான் தன்னுடைய தொழிலை அம்பலப்படுத்துகிறான். மணல் திருடுவதை, கனிம குளம் கப்பலில் போகிறத. இதுக்காக பச்சைமுத்தை விரட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டதான் நியூஸ் 7. இப்படி இங்கே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சேனல். எல்லாம் எந்த கட்சி கூட்டணியில் இருக்கு அவனை விமர்சிக்க மாட்டான். அப்போது இதுதான் ஊடகவியலாளர்னா. இந்த குதிரை பேரம் அத்தனை ஊடகவியலாளர்களும் சேர்ந்து செய்த புரோக்கர். ஏன்னா கோடிக்கணக்காக பணம் கிடைக்குது. 15 எம்எல்ஏக்கள் இதில் இருந்திருக்கான். நீங்கள் மதுரை கணேசன் திமுக IPTS திருநாவுக்கரசோடு தொடர்பு உள்ளவன். அந்த ஆளு தான் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜயிட்ட பேசியிருக்கான். அப்போ இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்தது? ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, ஸ்ரீமுஸ்லம் சரவணன், 15 பேர் பட்டியல் இருக்காங்க. சொந்த கட்சியை காட்டி கொடுக்க மாட்டான் தாவேக்கா. அப்போது பத்திரிகையாளர்களை தவிர அந்த எம்எல்ஏ போய் எவனா பேரம் பேச முடியுமா? எப்படி இருக்கீங்க, என்ன? அவன் சந்தோஷமாக பேசுவான். ஊடகவியலாளர்னால் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை அதிகாரிகள், நீதித்துறை அதிகாரிகள்லாம் சந்தோஷம் பேச, வேற யார்ட்டையும் பேச மாட்டான். ஏங்க நான் வந்து டயர் கடை ஓனர் பேசுகிறேங்கன்னா பேசுவானா? அது அதிகாரி பேசுவாரா? தாசில்தார் பேசுவாரா? கலெக்டர் பேசுவாரா? பேச மாட்டார். அடுத்து இந்த விசாரணை யாரை நோக்கி நகரும்? இல்லை, அது திருநாவுக்கரசு நிறைய பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. காவல்துறை விசாரணையில் நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இந்த முயற்சி பண்ணோம், எங்களுக்கு ஃபண்டு பண்ணுறது யார், இந்த ஆப்ரேஷன் மேகாலயாவில் யாராக இருந்தாங்க, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஊடகவியலாளரை நோக்கி நகர்ந்தால் ஊடகவியலாளர் பூரா எதிராக போயிடுவான், தாவேக அரசை எக்ஸ்போஸ் பண்ணிடுவானன்னு அடக்கி வாசிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. குற்றவாளிகள் பூராமே ஊடகவியலாளர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா இவர்கள் தான் இந்த 15 எம்எல்ஏவை வலைவீசி தூண்டில் போட்டு கோடிகளை கொடுப்பதாக பேரம் பேசி அமுக்கப்பட முடிச்சிருக்கணும். சரிங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேக அரசில் இப்போ விஜய் விஷயம் ஒரு பக்கம் பேசப்படுதுன்னா, இன்னொரு விஷயம் அதிகாரிகள் மாற்றம். இப்போது ராதாகிருஷ்ணன் உங்களுக்கே தெரியும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ராதாகிருஷ்ணன் அதே சுகாதாரத்துறையிலே இருப்பார். இப்போ கடைசியாக மின்வாரிய அந்த இதில் தலைவராகவும் இருந்தார், பரிமாற்றத்துறை தலைவராகவும் இருந்தார். இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு அண்ணா நிர்வாக அந்த பள்ளிக்கு மாற்றியிருக்கிறாங்க.
ஒரு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் இருக்கிறவரோ இன்னொரு சில மாதங்களில் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறவருக்கு ஒரு டம்மி போஸ்டிங்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு டம்மி போஸ்டிங் வழங்கியிருக்காங்களா? இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லைங்க, ராதாகிருஷ்ணன் மட்டும் மாற்றலை, வள்ளலாரும் மாற்றிருக்காங்க, உமாநாத்தை மாற்றிருக்காங்க, இப்போ நிறைய அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. மாற்ற வேண்டிய அதிகாரிகளை மாற்றலை. இது ஒரு திருட்டு பவர் சென்டர், கொள்ளையடிக்க விரும்புகிற பவர் சென்டர் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை அதிகாரத்தில் அமர வைப்பதற்கான உத்தரவு தான் அந்த டிரான்ஸ்ஃபர். எப்பவுமே ஆட்சி மாறுனா இது போன்ற பணி மாறுதல் நடக்கும். ஆமாம், இப்போது மணல் விசில் ரெடியில் கொடுக்க போகிறாங்க. இப்போது இந்த அதே போல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அதே அதிகாரி தான் இருந்து திருடிட்டு இருக்கான், திருடி கொடுக்க போகிறான். பிடபிள்யூவில் அதே அதிகாரி தான், ஹைவேஸில் அதே அதிகாரி தான், மின்வாரி துறையில் அதே அதிகாரி இப்போ ராதாகிருஷ்ணன் போயிட்டு இன்னொரு ராதாகிருஷ்ணன் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த பொழுது நீங்கள் நீட்டு இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டவர் தான் ராதாகிருஷ்ணன். ஆமாம், நீங்கள் புரிதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நான் பார்த்த காட்சி, இவர் திருடுறாருன்னு நீங்கள் உலகமாக திருட எடப்பாடி பல கோடிகளை அடித்து வச்சுருக்காரு. இந்த எடப்பாடியை பொறுக்க முடியாமல் விஜயபாஸ்கரை இருந்த பியூலாவை மாற்றுறாரு. ராதாகிருஷ்ணன் தூக்கிட்டு பியூலாவை போடுறாங்க. பியூலா நீட் நடத்தலாம் கைது போட முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் கைது போடுச்சு. அதனால் முடியாதுன்னு என்னை மாற்றிருக்குன்னுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா மாற்றிட்டு இப்படி ராதாகிருஷ்ணன் மறுபடியும் போடுறாங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, கொள்ள போகுது, இதை அதிகாரியும் அமைச்சரும் சேர்த்து கொள்ளையடிக்கிறாங்க, ஊரே கொல்ல போகுதுன்னு. அப்போ மறுபடியும் ராதாகிருஷ்ணன் போட்டாச்சு. ராதாகிருஷ்ணன் மறுபடியும் செக்ரட்டரியாக வந்துட்டார், சுகாதாரத்துறை செயலாளராக. நான் என்ன கேட்குற நடைமுறை, புதுசாக வந்து செயலாளர் போய் அமைச்சரை பார்க்கணுமா, இல்லை அமைச்சர் வந்து செயலாளரை பார்க்கணுமா? யார் பெரிய பதவி? அமைச்சர் தான். அமைச்சர் பூங்குத்தோட வந்து ராதாகிருஷ்ணன் பார்க்குறாரு. அந்த காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன் தலைமைச் செயலகத்தில். அப்போது ஊழலின் மொத்த உருவம் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் நீட் நடத்தலாம் கையெழுத்து போட்டவர் தான் ராதாகிருஷ்ணன். இப்போ இதை விட நல்ல ஆளுகளும் கையெழுத்து போடுறது. நீ ஊழல் நடக்காமலே இல்லை. இப்போ நான் ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டேன். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நீங்கள் சீட்டை விற்கக்கூடாது, அரசு நிர்ணயித்த தொகையை வாங்கிட்டு சீட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் அந்த மருத்துவக் கல்லூரி சங்கத்துக்கு எல்லாமே கொள்ள கோஷ்டி மக்களை நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் என்ன ஃபீஸோ அதை படிச்சுட்டு போடாங்கிறான். இங்கே இது ஒருவர் மருத்துவர் ஆவதற்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஒருவர் மருத்துவர் ஆவதற்கு 1 கோடி கொடுத்து மருத்துவர் ஆனால் அவனுடைய என்ன மனிதாபிமானம் இருக்குது? அரசு மார்க்கு வாங்கி அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் பணக்கார பசங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகிறதில்ல. எங்கே போகிறான்? என்னை கொண்டு போய் ராமச்சந்திராவில் சேர்த்துங்க, அங்கே வர்ற நோயாளியும் டீசெண்டாக இருப்பான், டாக்டரும் டீசெண்டாக இருப்பான், அங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரியும் டீசெண்டாக இருக்கும். ஸ்டான்லிக்கு போனீங்கன்னா ஃபிஷர்மேன் தான் வருவான், கூலி வேலை செய்கிறவன் தான் வருவான். அவளால் நாம் தொண்டு பார்க்க முடியாது. யார் சொல்கிறான்? மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். அவன் இந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏழைவாளை தொடக்கூட முடியாதுங்கிறான். நான் தொடரவனே பணக்காரனாக தான் இருக்கணுங்கிறான். அவன் டாக்டராக வந்தால் இந்த மக்களை காப்பாற்றுவானா? உலக சுகாதார நிறுவனம், நீங்கள் உலக சுகாதார மையம் கியூபாவில் வச்சுருக்கான் காஸ்ட்ரோ, அவர் தான் தலைவர். இங்கே இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிப்போச்சு. அப்போ உயிர்காக்கு மருந்து எல்லாம் போலி மருந்து. விஜயபாஸ்கர் தான் இந்த அரசுக்கு வேணும்னு தேடி பிடிச்சி கொடுத்து பக்கம் உட்கார வச்சுருக்காங்க. இதில் எங்கே நியாயம், தர்மம், சட்டம் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? ஆட்சி எந்த அதிகாரி வந்தாலும் இதாங்க கூத்து. இதை இராணுவ நடவடிக்கை போல நடவடிக்கை எடுக்கக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா? இதுதான் கேள்வி. ஒரு நீலாங்கரை ஸ்டேஷனில் ஒரு பெண்ணை அதிமுக வட்ட செயலாளர் மார்பை முடிச்சு நடு ரோட்டில் கிழிக்கிறான். நடு ரோட்டில் கிழிக்கிறான். எஃப்ஐஆர் போட்டு கொண்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு போனால் முன்னாள் எம்எல்ஏ அசோக் வந்துட்டார். எஸ்ஐக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. உடனே கொண்டு ஆஸ்பத்திரி படுக்க வச்சிடறானுங்க. அப்போது விஜய் ஆட்சி தானே இது, ஏடிஎம்கே ஆட்சியா? அந்த எஸ்ஐக்கு கொஞ்சமாவது இன்ஸ்பெக்டர் யாருக்கா கொஞ்சமாவது நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார், நான் ஆதாரம் இல்லை. எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு
அவனை ஏன் ரிமாண்ட் பண்ணாமல் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு விட்டார். இதுக்கு முன்னாள் எம்எல்ஏ அசோக் தான் புரோக்கர். இது விஜய் ஆட்சியா? ஒன்றுமே பண்ண முடியாது. இராணுவ நடவடிக்கை எடுக்கணும், போர்க்கால நடவடிக்கை. அந்த இன்ஸ்பெக்டரை டெர்மினேட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணால் டிசிக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு வந்துடுவான். இது போன்ற சட்டத்தை மீறுகிற, சட்டத்தை குதறுகிற, சட்டத்தை பிரித்து ஹைகோர்ட். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த விஓக்கள் இருக்காங்கல்ல, அவர் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் விஓ தான். இவர்கள் தான் சுடுகாட்டை பட்டா போட்டே விற்கிறவன். இன்றைக்கி என்ன பண்ணுறான்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உடைய சொத்து 25 வருஷமாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, கள்ளக்குறிச்சி மேலூர் கிராமத்தில். இதை ஒரு விஓ, சுவேதான ஒரு லேடி விஓ 50,000 வாங்கிட்டு 3வது ஆளுக்கு பட்டா போட்டு கொடுத்துருச்சு. இந்த இளைஞன் நேராக ஆர்டிஓட்ட போய் தாசில்தார் பிரபாரம் செத்து போயிட்டார். விஓட்ட புது விஓட்ட போய் கேட்குறேன், என் இடங்க 25 வருஷமாக நான் ஏன் பொறுப்பில் இருக்குது, 50,000 கொடுத்து வேறு ஒருத்தருக்கு 3வது ஆளுக்கு பட்டா போட்டிங்களே, என் பேரில் டாக்குமெண்ட் இருக்குது, நான் பயன்படுத்துகிறேன், எல்லாம் என் பேரில் இருக்குது. அப்போது இந்த விஓ எவ்வளவு தவறான நபர்களாக இருக்காங்க. இதுதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஆரம்பிக்கிற இடமே விஓ தான். அதே போல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற இடம் இன்ஸ்பெக்டர். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு குற்றவாளியை தப்பிக்க விட்டுறான். அவன் அடுத்து குற்றம் செய்ய பயப்படுவான். அவன் இங்கே விஓ 50,000 வாங்கிட்டு 3வது ஆளுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்றான். இப்போ இதை விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா? பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன? 50,000 கொடுத்து எவனுக்கு நத்தம் புறம்போக்கு பட்டா போடுறான் அது தெரியுமா? இல்லை ஒரு சாதாரண பெண்ணை மார்பர் நடு ரோட்டில் கிழிச்ச அந்த அதிமுக கிளை செயலாளரை காப்பாற்றுறதுக்கு அசோக்குன்னு எம்எல்ஏ வந்து காப்பாற்றி 1 லட்ச ரூபா லஞ்சத்தை வாங்கிட்டு அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான். இது 2 விஜய்க்கு தெரியுமா? ஏன் அசராக்காருக்க வேண்டாண்டா என்னை ஆளை விட்டுறான்னு போயிட்டார். அப்போது தப்பு நடக்க ஆரம்பிச்சிச்சு தான் அர்த்தம். தவறு எந்த பத்திரிகையிலும் செய்தி போட மாட்டான். நீலாங்கர ஸ்டேஷன் இந்த செய்தியை ஒரு காவல்துறை நினச்சா பத்திரிக்கை வராமல் பண்ணிடுவான். காவல்துறை கமிஷன் ஆஃபீஸில் எல்லா மீடியா ஆளும் இருப்பான். எல்லா மீடியாவும் இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபருக்கு போவான், எஸ்ஐ ட்ரான்ஸ்ஃபர். எவ்வளோ பணம்? 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு அதை கமிஷனர் ஆஃபீஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்? இவர்கள் ஊழல் பண்ணுறதை, லஞ்சம் வாங்குறத. இந்த செய்தியை தினகரன்லையும் தினமலரையும் வராமல் பார்த்துக்குவான், தினத்தந்திலையும் வராமல் பார்த்துக்குவான். இதுதான் அங்கே கமிஷன் ஆஃபீஸர் வேலை. இதெல்லாம் நான் பார்த்து கழித்து கடந்து செக்ரட்டேரியட்டில் குப்பை கொட்டி எல்லாம் பார்த்தாச்சு. இதை எப்படி இந்த அரசு இயந்திரத்தை சரி செய்வது? விஜயன் இருந்திருக்கிறார், ஐபிடிசி திருநாகரசோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் காவல்துறை கிடைச்ச பிறகுதான் தயங்கி பயந்து விசாரணை கூப்பிட்டால் போகலை. இதுதான் நடந்தது. காவல்துறை இன்னும் விசாரணையை விரைவுபடுத்தினால் பல பேர் இதில் மாட்டுவோம். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நிறுத்தும் நன்றி. நன்றி, வணக்கம். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.